ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட் டைம் நானாக இடியாப்பம் புளிய போகிறேன். இடியாப்பம் அம்மா செஞ்சு கொடுத்து தான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு வந்து புளிய அந்த மரக்கட்டையில் வாங்கின இடியாப்பம் உலக்க இருக்குல்ல, அதில் ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி என்னாலையும் புளிய முடியலை, என் ஹஸ்பண்டாலையும் புளிய முடியல. அதிலேயே இடியாப்பத்தை நாங்கள் வெறுத்துட்டோம். அப்புறம் இந்த இப்படி சுற்றுறது வந்து இப்போ நான் புதுசாக வாங்கி இதில் நான் இடியாப்பம் செஞ்சு பார்க்க போகிறேன். ஆனால் நல்லா தான் வந்துச்சு. ஸோ வந்து இன்றைக்கி இடியாப்பம் தேங்காய் பால் இதோட வந்து முடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு. தம்பிங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு பாஸ்தா செஞ்சேன், அதை நான் எடுக்கலை. ஸோ இன்றைக்கி என்னென்னா, நான் வந்து இன்றைக்கி இல்லை இன்றைக்கும் நான் நிறையா வளையல் போட்டிருப்பேன். எனக்கு நிறைய கண்ணாடி வளையல் போடணும்னு ஆசை. பட் வந்து எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக தொப்பை இருக்குமா, இந்த கல்யாணம் முடிஞ்சு 2 குழந்த பிறந்த பின்னாடி சொல்லவா வேணும். ஸோ நான் கண்ணாடி வளையல் போட்டாலே எல்லாருமே என்னை வந்து மாசமாக இருக்கியா, கன்சீவாக, யாருன்னே தெரியாதவங்க கூட கன்சீவாக இருக்கியாம்மா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனாலே நான் கண்ணாடி வளையல் வந்து கம்மியாக போடுவேன், போடாமல் இருக்கவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணாடி வளையல் போட. இந்த கலராக போடுறது இன்னும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நேற்று நான் வந்து என் தங்கச்சிக்கிட்ட சொல்லியிருந்தேன், வளையல் உடஞ்சி போச்சு, 4 தான் 4 வளையல் போட்டிருப்பேன் ஒரு கைக்கு, அதுவே எனக்கு பத்தலைன்னு சொல்லவும் என் தங்கச்சி உடனே வந்து அவள் வாங்கிட்டு வந்து கொடுத்தா, போடுக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி வந்து நான் வளையல் நிறையா போட்டிருந்தேன். ஒரு 2 நாளாக வந்து நிறையா வளையல் கை நிறைய போட்டிருக்கேன். ரொம்ப ஆசை இப்படி போடணும்னு. பட் வெளியே போனால் எல்லாருமே கேட்குறாங்க. ஒரு பஸ்ஸில் போனால் கூட என்னை பார்த்துட்டு உடனே உட்காருப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்தளவு வந்து தெரியுது. என்ன சொல்கிறது, நம்ம அவங்களே சொல்லி நம்ம குத்தமில்ல. நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து என்கிட்ட கேட்குறவங்ககிட்ட டேரெக்டாக வந்து கன்சீவாக இருக்கியாப்பா அப்படின்னு கேட்குறவங்ககிட்ட வந்து நான் இல்லைன்னு சொல்லுவேன். பட் கேட்காம வந்து இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுறவங்கள வந்து நான் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொன்னாலுமே, உட்காருப்பான்னு சொன்னால் நான் பேசாமல் உட்காந்துருவேன். அவங்ககிட்ட வந்து நான் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டேன். ஸோ என்னோடய கண்ணாடி வளையல் பற்றி நான் பேசணும்னு ஆசை வந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். அழகாக இருக்கும் கண்ணாடி வளையல் போடுறது வந்து. தங்க வளையல் போட்டால் கூட நான் இவ்வளோ சந்தோஷப்படுவேனான்னு எனக்கு தெரியலை. இது வந்து எவ்வளோ நாள் நம்ம போட முடியும். கொஞ்சம் தம்பிங்க வளர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து அலப்பிட்டு திரிய முடியாது, சவுண்டு கேட்கும்ல. ஸோ அப்போ கொஞ்சம் கூச்சமாயிரும். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நான் இடியாப்பம் தேங்காய் பால் செஞ்சு நல்லா சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து தம்பிக்கு வந்து லீவு, மூத்தவனுக்கு லீவு. 2 பேருமே வீட்டில் இருக்கனால அவ்வளோ ஒரு டென்ஷன். எனக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. எல்லார் வீட்டில் இப்படி தான் இருக்குமா, இல்லை ஏன் பிள்ளை குட்டி தான் இப்படியானான்னு எனக்கு தெரியலை. எப்படா இந்த சின்னவன் வந்து ஸ்கூல் போவானோ அப்படின்னு. ஸ்கூல் லீவ் விட்டுறது கூட எப்படி சொல்கிறது, ஒரு 2-3 வருஷம் டகடகுன்னு ஓடிடணும், நமக்கு வயசானாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, என்னோடய சேனல்